ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த நாள் காலையிலே சங்கீதம் 100வது சங்கீதம் முதல் வசனத்தை தியானிக்க போகிறோம். கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிந்த சங்கீதம். ஏன்னா நம்முடைய ஆராதனைகளிலே ஒவ்வொரு வாரமும் இந்த 100ஆம் சங்கீதத்தை பாடலாய் பாடுகிறோம், மனப்பாடமாய் தெரியும். மற்ற சபைகளுக்கு உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இந்த சங்கீதம் நமக்கு நல்லா தெரியும். முதல் வசனம் சொல்லுகிறது, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நாம் வரும் பொழுது ஆண்டவருடைய வேத வசனம் அங்கே சொல்லுகிறது, கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்க. துக்கத்தோடு அல்ல, சோகத்தோடு அல்ல, வருத்தத்தோடு அல்ல. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எரேமியாவில் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தின் வேதனையை எரேமியாவுக்கு தெரியப்படுத்துகிறார். எரேமியா, நான் இந்த ஜனங்களுக்கு என்ன தப்பு செய்தேன்? ஏன் இந்த மக்கள் என்னை குறித்து மனம் சலித்து போனார்கள்? என் மேலே ஏன் கோபமாக இருக்காங்க? நான் இவங்களுக்கு என்ன தப்பு செய்தேன்? நான் ஒரு தப்பு செய்யலையே. ஒருவனும் கடவாததும் ஒரு மனிதனும் நடந்து செல்லாததும் கானகம், பாலைவனம், அதன் வழியாய் 40 ஆண்டு காலம் இந்த மக்களை நான் பிள்ளைகளைப் போல நடத்தலையா? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமப்பது போல இந்த 40 ஆண்டு காலம் இந்த மக்களை வனாந்திரத்தில் நான் நடத்தி வந்ததை அறியாமல் இருக்கிறார்களா? நான் இவங்களுக்கு என்ன அநியாயத்தை செய்தேன்பா? ஏன் இப்படி மனத்தாங்களோடு இருக்கிறார்கள்? ஆண்டவர் துக்கிக்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் பாடும்பா. நிறைய சிஎஸ்ஐ திருச்சபைகளில் 2 பெல் அடிப்பாங்க, அல்லது 3 பெல் அடிப்பாங்க. இந்த 2 பெல் ஏன் அடிக்காங்கன்னே நிறைய பேருக்கு அது புரியாது. முதல் மணி அடித்த அரை மணி நேரம் அல்லது 20 நிமிடம் நமக்கு டைம் இருக்கும். என்னுடைய பொருள் என்னவென்றால், முதல் மணி அடிக்கும் பொழுதே எல்லாரும் வந்துடணும். 2வது மணி அடிக்கும் பொழுது அதுக்கு பிறகு யாரும் வரக்கூடாது. 2வது மணி அடிக்கும் பொழுது ஆராதனை ஆரம்பிக்கும். ஆராதனை ஆரம்பித்த பிறகு யாருக்கும் உள்ள அனுமதி கிடையாது. இந்த முதல் மணி 2வது மணி முதல் மணி அடிக்கும் பொழுதே சபையார் அப்படியே வந்து ஆங்காங்கே ஆலயத்தில் முழங்கால் போட்டு அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். அதில் பாவரிக்கை கூட செய்திடலாம். முதல் பாடல் பாடும் பொழுதே கர்த்தரை கம்பீரமாய் பாடுகிறவர்களாய், உலகத்தை மறந்து சுற்றுப்புறங்களை மறந்து ஆண்டவரை நோக்கி பாடுகிறவர்களாய், மகிழ்ச்சியோடு ஆண்டவரை நோக்கி பாடுகிறவர்களாய், அது கம்பீரமாய் பாடுகிறவர்களாய் நாம் மாறணும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதல் மணி அடித்து 2வது மணி அடிக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் உள்ளே சென்று ஜெபித்து கம்பீரமாய் பாடுவீங்களா? May God bless you.